கொங்கணவர் திருப்பதி, சிதம்பரத்திலே திருமூலர், பழனியிலே போகர், இப்படியெல்லாம் செய்து கொண்டார்கள். அவருடைய அதிஷ்டானங்களே இன்றும் இருக்கின்றது. அது திருக்கோயில்களாக வழங்கப்பெற்று வருகிறது. வள்ளல் பெருமான் அப்படி செய்து கொள்ளவே இல்லை. அது காணாமல் போய்விட்டார். அவர் சொல்லுகிறார், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை இந்த தேகம் எடுத்த நான் பெற்றுக்கொண்டேன். நீங்களும் என்னை அடுத்து நான் சொல்வதை கேட்டு நடப்பீர்கள், பெறுவீர்கள் என்று சத்தியமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதனை ஒருவாறு நாம் காண முற்படுகின்றோம். நன்றாக தெளிந்து தேர்ந்து அவர் சொல்லுகின்ற வழியிலே நடப்பமேனால் நம்மில் யாராவது ஒருவர் கூட சென்ற நூற்றாண்டிலே பெருமான் என்றால் இந்த நூற்றாண்டிலே நம்மவர்களில் ஒருவர் கண்டிப்பாக வர முடியும். அதற்கான முயற்சி எடுக்காமல் இருக்கின்றோம். நாம் ஜீவகாரணியம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவனை நாம் பார்ப்பதில்லை. மற்ற ஜீவர்களுக்காக வாழ்வதில், தயவோடு வாழ்வதில் தப்பில்லை. நம்முடைய ஜீவனுக்கு நாம் என்ன செய்து கொண்டோம்? உங்கள் ஜீவன் என்ன ஆகும்? இந்த உடலையும், இந்த உயிரெடுத்த இந்த உடலையும் உயிரையும் அழித்து கொள்ளுதல் கூடாது, அழிந்துபட்டு போகக்கூடாது. மரணத்தை தள்ளி வைப்பதல்ல, தவிர்க்கவே வேண்டும்ன்றார் வள்ளலார். மரணத்தை தவிர்த்தவர். ஆகையினால அவர் சொல்லுவதெல்லாம் நிச்சயமான உண்மையான ஒரு முடிவு. நித்திய வேதாந்த சித்தாந்தம் இவையெல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்தும் தன்னை உணர்வதற்கு அரிதாம். அப்போது வேதாந்தம் படித்தாலும் சரி, நாதாந்தத்தில் இருந்தாலும் சரி, அதை உணர்ந்தும் யார் தான் அதை உணர்ந்திருந்தாலும் கூட தன்னை உணர்தற்கு அரிதாம், தன்னை உணர்வதற்கு அறியவில்லைன்னு எழுதுகிறார். இப்போ என்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவராமன் என்கிற நான் யார்? என்னுடைய கண்களா, காதுகளா, மூக்கா? இரவு 12 ஆனால் படுத்து உறங்குகிறேன். உறங்குகின்றவன் யார்? உறக்கத்திலிருந்து என்னை எழுப்பி விடுபவர் யார்? எனக்குள் யாராக நான் இருக்கின்றேன்? இந்த உடலும் இந்த உயிரும் எனக்கு சொந்தமில்லை என்பது தெரிந்து, ஆனால் சொந்தமாக வைத்துக்கொள்ள முயற்சி எடுக்கவில்லை. நமக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை. உங்கள் உடம்பும் உங்கள் உயிரும் உங்களுக்கு சொந்தமான இல்லை.